ஹோ ஒப்போனோ போனோ டெக்னிக் இந்த மந்த்ராவை நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவிட்டிருக்கோம். இது ஒரு ஹவாயன் ப்ரேயர். இது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். இது உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம், பண கஷ்டம், இல்லாட்டி எந்த பிரச்சனைனாலும் நீங்கள் இந்த மந்த்ராவை சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரதை நீங்கள் உணர்வீங்க. இது நானும் பர்சனலாக ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு நல்ல மாற்றம் வந்திருக்கு. இந்த மந்த்ராவை 108 டைம்ஸ் நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம். அது டெய்லி நீங்கள் கேட்கலாம். அதோட லிங்க்கு மேலே ஐகார்டில் லிங்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஒரு மந்த்ராவை சொன்னாலும் அதுக்கு என்ன அர்த்தம், அதை எதுக்கு சொல்கிறோம், எப்படி இது உருவாச்சு அப்படின்னு எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது நல்லது. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோவில் சொல்ல போகிற மந்த்ராவை ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் இந்த பிரபஞ்சம் எனக்கு துணையாக இருக்கிறது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உங்கள் வாழ்க்கையை பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கான பல நல்ல விஷயங்கள் சொல்லிகிட்டே வரோம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மேலே ஐடியும் தந்திருக்கேன். நீங்கள் என்னைய அதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுலேயும் நீங்கள் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கேட்கலாம். சரி, இந்த ஹோ ஒப்போனோ போனோ டெக்னிக் அப்படின்றதுல இந்த ஹோ அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா டு மேக், அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை நடத்துறது அப்படின்னு அர்த்தம். போனோ அப்படின்னா கரெக்ஷன் ஆர் கிளீனிங் ஆர் டு மேக் இட் ரைட் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு விஷயத்தை சரிப்படுத்துதல் அப்படின்றது தான் இந்த ஹோ ஒப்போனோ போனோ. சரி, அப்போது அப்படி என்னதான் நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் நம்மளோட அவுரா, நம்மளோட ஆன்மா, இப்படி நம்மளோட செயல்கள், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட செயல்கள்னு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அதை சுத்தப்படுத்துதல் அப்படின்னு கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தொடர்ந்து கெட்டதாகவே நடக்குது, அதே பேட்டர்னில் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பேட்டர்னை உடச்சி அது மறுபடியும் நடக்காமல் இருக்க பண்ணுறது தான் இதோட வேலை. சரி, இந்த ஹோ ஒப்போனோ போனோ டெக்னிக் பயன்படுத்த மக்களுக்கு தெரிவித்தது யாருன்னு கேட்டால் ஜோ விட்டலே. இவர் ஜீரோ லிமிட்ஸ்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கோட கோ-ஆத்தர் ஹேலன். இவங்க இந்த ஹவாயன் மந்த்ரா எப்படி வந்துச்சு, அதை எப்படி பயன்படுத்தலான்னு எல்லாமே சொல்லியிருக்காங்க. நான் இப்போ சொல்ல போகிற கதையை அப்படியே நீங்கள் கற்பனை பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இந்த ஹேலன் அப்படின்றவர் என்ன பண்ணாருன்னா, ஹவாயில் ஒரு பிரிசன் இருந்துச்சு. அதில் 32 மென்டலி இன்சேன் பீப்புள் இருந்தாங்க. அதாவது மனநிலை பாதிக்கப்பட்ட கொலைகார கைதிகள் இருந்தாங்க. அங்கே இருந்த டாக்டர்ஸ்க்கு அவங்கள கட்டுப்படுத்துறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. எந்த டாக்டர்ஸ் நர்சஸ்னு யார் வந்தாலும் அவங்களால சரி பண்ண முடியாம போயிடுவாங்களாம். அப்பதான் ஹேலன் அந்த ஜெயிலுக்கு வந்திருக்காரு. நான் உங்களுக்கு இந்த 32 பேரையும் சரி பண்ணி குணப்படுத்தி தரேன், ஆனா எனக்குன்னு தனியா ஒரு டெக்னிக் இருக்கு, அதை தான் நான் பயன்படுத்துவேன். மெடிக்கலி நான் ட்ரீட்மெண்ட் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். சரி, யாருமே வராம இருக்க இவர் தானே வரேன்னு சொல்றாரு, எதுக்கு இவரை வரவேணா அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி ஜெயில் மேனேஜ்மெண்ட் சரி நீங்களே வந்து ட்ரீட்மெண்ட் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் அங்க போனதுமே பண்ண விஷயம் என்னன்னா, அங்க இருக்கிற 32 பேரோட பேர் என்ன, அவங்களோட வயசு என்ன, என்ன குற்றத்துக்காக உள்ளார்க்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாராம். ஆனா இதெல்லாம் அவர் படிக்க படிக்க அவருக்கு ஒரு விதமான நெகட்டிவ் ஃபீலிங் தான் வந்திருக்கு. அந்த குற்றங்கள் செய்தவங்க மேல எல்லாத்து மேலேயும் ஒரு விதமான வெறுப்பு வந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி தருணத்துல அவர் சொன்ன ஒரு 4 வார்த்தைகள் என்னன்னா, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டே வந்திருக்காரு. இதெல்லாம் யாருக்காக சொன்னார்னு கேட்டா, அங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல குற்றவாளிகள், அவங்களுக்காக இவர் இந்த பிரேயரை சொல்லிட்டே வந்திருக்காரு. இப்படி கேட்க கேட்க என்ன ஆச்சுன்னா, ஃபுல் மாத்திரை எடுத்துட்டு இருந்தவங்க பாதி மாத்திரை எடுக்க ஆரம்பிச்சாங்க. பாதி மாத்திரை எடுத்தவங்க இந்த மாத்திரை சாப்பிட்றதையே விட்டுட்டாங்க. இப்படி அவங்களோட ஹெல்த்தில் நல்ல முன்னேற்றம் வந்திருக்கிறத எல்லாரும் உணர்ந்தாங்க. சரி, அப்படி இந்த பிரேயரை இவர் மற்றவங்களுக்காக சொன்னாரு. சரி, அது எப்படி வேலை செஞ்சுது அப்படின்னு கேட்டால், இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே ஒன்றே ஒன்று கனெக்ட் ஆனது தான். ஓஷா சொன்ன மாதிரி we are all connected to this universe. அதனால இந்த பிரேயர் வேலை செஞ்சிருக்கு. இந்த பிரேயரை ஏற்கனவே ஹவாயன் மக்கள் பயன்படுத்தி செல்ஃப் ஹீல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதை தான் இவரும் இந்த பிரசன்ட்ல பயன்படுத்தியிருக்காரு. நம்ம எண்ணங்கள், நம்ம வார்த்தைகள்னு எல்லாத்துக்குமே ஒரு தனி பவர் இருக்கு அப்படின்னு நம்ம சேனல்ல சொல்லிட்டே தான் இருக்கோம். நம்ம எண்ணங்கள் ஒரு இன்விசிபிள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸை வெளிப்படுத்துது. அதை பயன்படுத்தி தான் ஹேலனும் கைதிகளை சரி பண்ணியிருக்காரு. நீங்க இந்த குரூப் மெடிடேஷன், குரூப் ஹீலிங்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் ஆன்லைன்ல வர்ச்சுவலா நடக்கும். அது எல்லாமே இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர்னால தான் நடக்குது. எல்லா மக்களும் அதனால தான் பயனடைகிறாங்க. இதுல வர அந்த 4 வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம், ஏன் இதை நம்ம சொல்றோம்
அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. சரி, ஐ எம் சாரின்னு ஏன் நமக்கு நாமே சொல்லிக்கிறோன்னு கேட்டால், பல நேரத்தில் பல விஷயங்களுக்காக நம்மளை நாமே வருத்திக்கிட்டு இருப்போம். நம்ம உடம்ப சரியாக பார்த்துக்காம, நம்ம வயிறுக்கு தேவையான சாப்பாடு போடாமல், இல்லை ஏதாவது கோவத்தில் சாப்பிடாம அப்படின்னு இந்த மாதிரி நம்ம உடலுக்கு நிறைய தொந்தரவுகள் நாமளே பண்ணியிருப்போம். ஸோ இந்த சாரி மூலமாக நம்மளை நாமே ஃபர்கிவ் பண்ணிக்கிறோம். ஃபர்கிவ்னஸ் இஸ் a பெஸ்ட் கிஃப்ட் யூ கிவ் டு யோர் செல்ஃப். முக்கியமாக மற்றவங்க ஏதாவது உங்களுக்கு ஒரு தீங்கு பண்ணுறாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃபர்கிவ் பண்ணும்போது, அதாவது மன்னிக்கும் போது, அது உங்களோட மென்டல் ஹெல்த்தை பாதிக்காமல் இருக்கும். உங்களுக்கு அவங்க மேலே இருக்கிற ஒரு கிரட்ஜு, கோவம், வருத்தம்னு இப்படி உங்கள் உள்ளார்க்க இருக்கிற எல்லா நெகட்டிவ் எமோஷன்ஸையும் நீங்கள் தூக்கி வெளியில் போடுற மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். இதுக்காக தான் நம்ம ஐ எம் சாரி அண்ட் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீன்னு சொல்கிறோம். ரெண்டாவது விஷயம், தேங்க்யூ. இந்த நன்றி உணர்வு எவ்வளோ முக்கியம்னு தி சீக்ரெட் அப்படின்ற புக்கில் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கலாம். நீங்கள் அது எல்லாமே கேட்குறதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்கனவே என்னெல்லாம் தந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு அதுக்கு நன்றி உணர்வை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வெளிப்படுத்தணும். உங்ககிட்ட இருக்கிற நிறைய விஷயம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் பல பேருக்கு கிடைக்காம இருக்கலாம். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, போடுற ட்ரெஸ்ஸு, நீங்கள் இருக்கிற வீடு, இது எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்க. இந்த நன்றி உணர்வுக்கு நேர்மறை அதிர்வலைகள் ரொம்ப அதிகம். உங்களுக்கு உடனே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். அதனால எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொல்லி பழகுங்க. அது நிஜமாலுமே உங்கள் வாழ்க்கையை ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். மூணாவது, ஐ லவ் யூ. லவ், அதாவது அன்புன்னு ஒரு உணர்வில் நீங்கள் வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். செல்ஃப் லவ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் முதல்ல உங்களை ரசிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் உங்களை முதல்ல நம்பணும். மற்றவங்க உங்களை நெகட்டிவாக பேசி உங்களுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் வரதை காட்டிலும் நீங்கள் உங்களையே தாழ்த்தி பேசிக்கிட்டு உங்களை நீங்களே செல்ஃப் லவ் பண்ணாமல் இருக்கும்போது உங்களுக்கான நெகட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப அதிகம். அது உங்களுக்கு எந்த விஷயத்தையுமே பாசிட்டிவான வகையில் யோசிக்க விடவே விடாது. ஸோ உங்களை நீங்களே லவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இந்த ஹோ ஓப்போனோபோனோ அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால், உதாரணத்துக்கு உங்களுக்கு உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா, டியர் பாடி, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இப்போது ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்குன்னா உங்கள் பார்ட்னர் நேமை சொல்லிக்கலாம். இல்லாட்டி விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் வரும். உங்களுக்கு பண பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, உடனே பணம் தேவைப்படுது அப்படின்னா, டியர் மணி, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டே வாங்க. உங்கள் பண கஷ்டங்கள் குறையிறது தெரியும். இதே உங்களுக்கு உங்கள் கெரியரில் ஏதாவது ப்ராப்ளம்னா உங்கள் பாஸ் பேரை சொல்லி, அப்படி இல்லாட்டி என்ன ப்ராப்ளமோ அதை சொல்லி இந்த மந்த்ராவை சொல்லுங்கள். சரி, இந்த மந்த்ராவை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கோபம், வன்மம், டிப்ரெஷன்னு எது இருந்தாலும் அது எல்லாமே இந்த மந்த்ராவை நீங்கள் கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது அது உங்களுக்கு சந்தோஷம், அன்பு, அமைதின்னு இப்படி ஒரு நல்ல ஃபீலிங்காக மாறும். அது நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. யுவர் அவுட்டர் வேர்ல்ட் இஸ் சிம்பிளி அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் இன்னர் வேர்ல்டுன்னு கூட சொல்லலாம். இதை எப்போ எந்த டைமில் சொல்லலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தால், இதை நீங்கள் காலையில் எழுந்ததும் உங்களுக்குன்னு ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான அஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்லிவிட்டு விஷுவலைசேஷன் ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு கூட இதை நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலில் 108 டைம்ஸ் ரிப்புடேஷன் வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுவும் நீங்கள் கேட்கலாம். இல்லை மேனிஃபெஸ்டேஷன்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னால் டைரெக்டாக காலையில் எழுந்ததும் நீங்கள் இந்த மந்த்ராவை சொல்லலாம். இல்லாட்டி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் சொல்லலாம். நல்ல பலன் தரும். நம்ம இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான விஷயங்களை அதுலேயும் சொல்லிட்டு தான் இருக்கும். நம்ம சேனலில் இருக்கிற மற்ற லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றின வீடியோஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். இன்னும் ஒரு வேறு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வர டாடா, பை பை, டேக் கேர் அண்ட் பி ஹாப்பி மக்களே.